சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27ஆம் கல்வியாண்டில் முன்னாள் படைவீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். விதைகள் குறைந்தபட்ச முளைப்புத்திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும். விதை கொள்கலன்களில் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்புத்திறன், புறத்தூய்மை, இனத்தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார் கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறு நூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும் தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6ஆம் இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சி அடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2வது இடத்தை பிடித்துள்ளது.